வணக்கம், நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு நம்ம ரிபப்ளிக் கதைகள்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதிமுக A plus அதிமுக B is equal to அதிமுக அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். திருப்பி அதிமுக வரப்போதா, பேக் டு ஃபார்மா அப்படின்றத பத்தி ரொம்ப டீடைலா இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். எலெக்ஷன் நின்று போச்சு, உனக்கு எதுக்கு இந்த பேச்சு அப்படின்னு உங்கள பல பேர் யோசிக்கலாம். இருக்கு காரணம் இது. என்னன்னா, ரீசெண்டா மந்திரிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம அதிமுகவை திருப்பி கொண்டு வந்தா என்ன, ரெட்டையில சின்னத்தை மீட்டா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. சோ அதை பத்தி ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் யாரும் வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தல, அப்படி வந்தாங்கன்னா பேச தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த பக்கமும் வெள்ளக்கொடி காட்டியாச்சு, அந்த பக்கமும் வெள்ளக்கொடி காட்டியாச்சு. சோ அசைச்சு விட்டுட்டு போக வேண்டியதானே. சோ இன்னும் மீட்டிங் டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு கொஞ்சம் ஆரவாரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் வந்துருக்குது. அது என்னன்னா, INS சென்னை வாரியர் அப்படின்னு உங்களை பல பேர் வந்துட்டு என்னப்பா IPL டீமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். அதுதான் கிடையாது. இது ஒரு போர் கப்பல், முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயார் செஞ்ச ஒரு கப்பல் இப்போ சென்னை துறைமுகத்துக்கு வந்துருக்கு. நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதிமுக MLAs அவங்க எல்லாரையும் அந்த கப்பலை வந்து சுத்தி பார்க்கறதுக்கு அப்படியே கூப்பிட்டுருக்காப்ல. சின்ன வயசுல நம்ம ஸ்கூலுக்குள்ள எக்ஸ்கர்ஷன் போவோம்ல, அந்த மாதிரி அவங்க போயிருக்காங்க. என்ன ஒண்ணு, சாப்பாடுலாம் கட்டுன்னு போவேனா, அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்களாம். அதாவது இது வெறும் எக்ஸ்கர்ஷனா மட்டும் இருக்காது, ஒரு டீப் டிஸ்கஷனாகவும் இருக்கும் அப்படின்னு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. சோ அந்த கப்பல்ல இருந்து அமைச்சர்கள்லாம் கரைக்கு வந்தாதான் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். அதிமுக A plus அதிமுக B இணைந்து அதிமுக ஆச்சா அப்படின்றது வந்து அந்த டிஸ்கஷனோட முடிவுல தான் நமக்கு தெரியப்படும். ஏதாச்சும் சுட நியூஸ் வந்துச்சுன்னா அடுத்த ரிபப்ளிக் கதைகள்ல உங்களை சந்திக்கிறேன். நீ என்ன பண்றீங்கன்னா, அடுத்த ரிபப்ளிக் கதைகள்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணா ரொம்ப ஜாலியா இருக்கும், காமெடியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம டிஃபால்ட் டயலாக் தான், மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.